ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி வந்த இந்த வராகி அம்மாவை நான் உன் நல்வாழ்வுக்காக உன்னை தேடி வந்துள்ளேன். பொல்லாதவன் நீ நீ செய்த ஒரு காரியத்தால் இன்னும் சற்று நேரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. குழியில் விழுவதற்குள் ஓடோடி வாய் என்று ஏன் கூப்பிட்டேன் தெரியுமா? என் அன்பு குழந்தையே, இன்று உன்னை முழுமையாக விட வைக்க வேண்டும் என்று தான் ஒரு காரியம் மிக பெரிய அளவில் ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கிறது. நீ இது நாள் வரை யாருக்கும் எந்த துரோகமும் செய்வதில்லை, மனதளவில் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைத்ததில்லை. உன்னையே ஒருவர் பலி எடுத்தாலும் அவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடு எந்த வார்த்தையை உன்னையும் நீ மீறி வந்தாலும் அதை வாய்விட்டு சொல்ல பயப்படுவாள். நீ யாருக்கும் எந்த தீங்கையும் நான் விளைவிக்க மாட்டேன், ஆனால் அனைவரும் எனக்கு தீங்கு நினைக்கிறார்களே என்று தெய்வத்திடம் முறையிட்டு கொண்டிருக்கிறாய். இத்தனையும் தெரிந்துத்தான் உன்னை பொல்லாதவன் என்று நான் கூறுகிறேன். புரியாமல் விழித்து கொண்டிருக்கின்றாயா? காலம் கடந்தாலும் நடந்தது தானே. எதையும் மாற்றி அமைக்க முடியாது. மாற்றி அமைத்து விடலாம் என்று இருந்தால் செய்த அனைத்தையும் எல்லோரும் அழித்து விட்டு விடுவார்களே. நீ ஒரு காலத்தில் செய்த ஒரு குறை என்று அதை நிறைவாக்கி இன்று உன்னை குழியில் தள்ள காத்திருக்கிறது. அப்படியும் இருந்தாலும் உன்னை நான் ஏன் காப்பாற்ற வேண்டும்? உன் வாழ்வை என்னிடத்தில் ஒப்படைத்து இத்தனை காலமும் ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. வாழ்வில் நிறைவில்லை, வாழ்த்த தகுதியில்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் இடத்தில் நான் ஏன் நிறைவை கொடுக்கவில்லை? இதுதான் உன்னுடைய கேள்வி. என் அன்பு குழந்தையே, ஏதோ ஒரு தடை உனக்குள்ளும் உன் இல்லத்திற்குள்ளும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. உன் வாழ்வை முழுமையாக வாழவிடாமல், உன் சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தேன். காரணம், இந்த ஒரு பிழை. உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டு இவள் நல்லவள் அல்ல, செல் செல் என்று நல்ல வாக்குகளையும் நல்ல செயல்களையும் நல்ல நேரங்களையும் நல்ல நல்ல காரியங்களையும் தடை செய்து கொண்டிருந்தது. அதை இன்று விலக்கி விடலாம் என்று தான் முடிவு செய்து வந்தேன். ஏனென்றால் அது நடந்ததே உனக்கு தெரியாது. உன் கண் அறியாமல், உன் மனம் அறியாமல் உன் கை செய்த வேலை அது. அந்த ஒரே ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு கர்மா உன்னிடத்தில் விளையாடி வந்தது. கர்மாவுக்கு என்ன கிடைக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கும் சிறிதளவேனும் கிடைத்தாலும் ஆட்டை படித்துவிடும். இந்த கர்மா அதன் கையில்தான் நீ சிக்கி தவித்தாய். இத்தனை காலம் உன் தாய் உன் அருகில் இருந்து உனக்கு நல்லது செய்ய முடியாமல் தவித்தேன். காரணம், அந்த ஒரு விஷயம், நீ செய்த ஒரு விஷயத்தினால் தான் இதுவரை நல்லதை இழந்தாய். நீ இழந்ததை எல்லாம் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிடமும் உனக்காக போராடினேன் என்று அதை வென்றும் விட்டேன். நான் என்னவென்றால் பத்தாது, நீயும் வரை வெல்ல வேண்டும் என்று தான் உன்னை தேடி வந்தேன். எங்கே இதையும் தவற விட்டு மீண்டும் குழியில் விழுந்து விடுவாயோ என்று பயப்பட்டேன். ஆனால் என் குழந்தைக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. என்னுடைய வார்த்தை மதிப்பு என் பிள்ளை கேட்டு கொண்டிருக்கிறது. என் குழந்தைகளுக்காக நான் கொண்டு வந்த அத்தனையும் கொட்டி கொடுக்கப் போகிறேன். வாழ்நாள் முழுவதும் சிரித்து மகிழ உனக்கு நான் தரப்போகின்றேன். உன் மனக்கவலையை தீர்க்கப் போகிறேன். இதோ உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டது. சகல ஐஸ்வர்யங்களையும் தந்துவிட்டேன். நான் இனி உனக்கு எந்த பிரச்சனையும் கவலைகளும் வேதனைகளும் கண்ணீரும் வேண்டாம். நல்வாழ்வு பெறுவாய். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.